ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு எப்படியாக சொல்லப்படுது. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினால் ஒழிய வீட்டை கொள்ளையிடுவான். அதாவது ஏசப்பா அங்கே இருக்க அந்த வேதப்பா இருக்க அந்த பரிசுக்கு வந்து பதிலளிக்கூடாது. ஏசப்பா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வியாதியை சுகப்படுத்துறது, அநேக பிசாசுகளை துரத்த. இதை கண்டு அந்த வேதப்பா இருக்கிற அந்த பரிசெல்லாம் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் பிசாசை துரத்து, பிசாசு தலைவன் சொல்லி ஏசப்பா சொல்லும் போது ஏசப்பா அவங்களை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு சாத்தானை துரத்துவது எப்படி? ஒரு சாத்தானை துரத்த முடியவா? ஒரு சாத்தான் ராஜ்யம் தனக்குத்தானே அவன் நிலைத்திருந்தான், அவன் அந்த ராஜ்யம் பிரிந்து ஆயிடுமே, அந்த ராஜ்யம் நிலைத்திருக்காது. ஒரு சாத்தான் தனக்குத்தானே இருந்தால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு தனக்குத்தானே நிலைத்திருந்தால் அந்த வீடு நிலைத்திருக்க மாட்டாது. சாத்தானை துரத்த முடியாது. நான் சர்வ வல்லம் உள்ள அக்னி உள்ள தேவன், என்னால் எப்படியாப்பட்ட பிசாசை துரத்த முடியும், என்னால் எப்படியாப்பட்ட வியாதியை சுகப்படுத்த முடியும், நான் தான் உண்மையான தேவன் சொல்லி ஏசப்பா அந்த வேத பிறகு பரிசுக்கு பதில். அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா அவங்க சீசர்கள் 12 சீசர்களை கூப்பிட்டு ஏசப்பா அவங்களுக்கும் அந்த கிருபை கொடுறாங்க. இதை கண்டு அந்த வேத பிறகு அந்த பரிசல் ரொம்ப காண்டா ஏசப்பா தெற்கு கட்டி பிடிச்சாங்க. அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா ஏசப்பா உண்மையான தேவன், மெய்யான தேவன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனாக. அவரால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம எப்படியாப்பட்ட பிசாசு போனம் இருந்தாலும் சரி போயிடக்கூடாது. நம்ம சரீரத்தில் எப்படியாப்பட்ட பிசாசு நம்ம அழுக்கள் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் பிசாசு எப்படியாப்பட்ட போகிறத கொண்டு வந்து போனால் போயிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏசப்பா சொல்கிறது, பலவானை முந்தி கட்டினாலும் ஒழிய நீங்கள் அதான் பலவானை முந்தி கட்டுங்க. நீங்கள் பலவானை முந்தி கட்டினா அவங்களும் மேற்கொள்ளுவா. நீங்கள் அதாவது பிசாசை நீங்கள் முந்தி கட்டுங்க. நீங்கள் எப்போதுமே சரி, நீங்கள் ஜபத்தை விட்டுறாதீங்க, பைபிள் வாசிப்பதை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை செய்து ரெண்டு விடாத நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிடுங்க. அவங்க வாழ்க்கையில் என்னதான் பிசாசு போட்ட கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் பயந்து போயிடாதீங்க. நீங்கள் ஜபிச்சுனே இருங்க. கப்த நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு விடுவிப்பார். ஒரு சர்வ வல்லம் உள்ள தேவன், அவரால் கூட காரியம் ஒன்றுமே. எப்படியாப்பட்ட லேகின் பிசாசை கப்தர் ஒரே வார்த்தையில் சொன்னார், அது ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுங்க, நீங்கள் கப்தரை கீழ்படி பிசாசு எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் பிசாசு எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுனே இருங்க, பைபிள் வாசிச்சுனே இருங்க. கத்தரை வந்து நீங்கள் அவர் விடாமல் அவர் வந்து கத்தர் நீங்கள் ஜபத்தில் கேட்டுனே இருங்க. கப்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுவிப்பார். அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனுஷன் வந்து சும்மா இருந்தானாக்கா, ஒரு நல்ல மனுஷன் சும்மா இருந்தானாக்கா, தீய மனுஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்க எதனா ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹிட்லர் காலத்தில் அப்படி தான் நடந்தது. அதாவது ஹிட்லர் ஜனங்க சும்மா இருந்தாங்க. ஹிட்லர் ஜனத்துக்கு ரொம்ப ஏம்பி எல்லா நல்ல ஜனங்களை அழிச்சிட்டு போயிட்டான். ஒரு நல்ல மனுஷன் வந்து சும்மா இருந்தாலும் சரி, தீய மனுஷன் எப்படின்னா செஞ்சுட்டு போயிடுவான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம ஜபம் இல்லைன்னா, நம்ம வேத வாசிப்பு இல்லைனாக்கா, பிசாசு நம்ம வாழ்க்கை நம்ம என்ன வேணால் செஞ்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். நம்ம ஒன்று நம்ம ஜெபிக்கும் போது, பைபிள் வாசிக்கும் போது அந்த பிசாசை நம்ம எதிர்த்து இருக்க முடியும். நம்ம ஒரு நாள் நம்ம ஏசப்பா கைவிடவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க. பலவானை முந்தி கட்டணும், பிசாசு எதிர்த்து நில்லுங்க. எப்போது நீங்கள் ஜெபத்தில் இருங்க, பைபிள் வாசினா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒருபோது கைவிட மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த பிசாசு வந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒருபோது கைவிடாது. பலவானை முந்தி கட்டுங்க, அப்படி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் பலவானை விட்டுட்டீங்க, அவன் உங்களை ஜெயிப்பான். அவங்க உங்களை மேற்கொள்ளாதபடி அவனை எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென்.